வணக்கங்க. இது வினிதீர்த்தா கவுண்ட்ரு சித்த வைத்தியசாலைங்க. இது சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டத்தில புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏற்காடு போற வழியில உங்களுக்கு ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இந்த ஊர் பேர் சின்ன கொல்லப்பட்டிங்க. சின்ன கொல்லப்பட்டி பஸ் ஸ்டாப். இதில இறங்கி திருவள்ளுவர் தெரு வழியா வந்தீங்கன்னா, ஒரு 200 அடி தள்ளி நம்ம இடம் இருக்கு. இங்க நெறைய பேர் வைத்தியம் பண்ணுவாங்க. இருந்தாலும் அவர் வினிதீர்த்தா கவுண்டரோட பேரன் சிவகுமார், சாந்தி சிவகுமார்ன்னு கேட்டு வாங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 200 வருஷம் மிக பழமையான சித்த வைத்தியசாலை. அதாவது இங்க பார்த்தீங்கன்னா 7 தலைமுறையா இங்க மஞ்சள் காமாலைக்கு நாங்க மருந்து குடுத்துட்ருக்குறோம். இப்ப நான் 25 இயர்ஸா இந்த வீட்ல மருந்து குடுத்துட்ருக்குறேங்க. அதாவது இப்ப நான் பேச போறது பார்த்தீங்கன்னா, ஃபேட்டி லிவருங்கிற ஒரு கொழுப்பு காமாலைய பத்தி பேச போறேன். அதாவது இன்னைக்கு கல்லீரல் பாதிப்பு இல்லாத யங்ஸ்டர்ஸ் யாருமே கிடையாது. மேக்ஸிமம் 18 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் சாப்பிட்ற உணவு, 32 வயசில் நமக்கு சுகரு, அதுக்கப்புறம் ஃபேட்டி லிவரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலக்குடல் கேன்சர், யூசோஃபேகஸ் கேன்சர், அதாவது சிறுகுடல் கேன்சர், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேன்சர்களையும் உருவாக்கக்கூடிய அளவுக்கு நம்ம யங்ஸ்டர்ஸ் சாப்பிட்டுட்ருக்காங்க. அதாவது நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் எல்லா உணவுகளையுமே வீட்டு உணவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 80% இன்னைக்கு இருக்கிற நோய்கள்ல இருந்து நம்ம தப்பிக்கலாம். அதாவது நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, என்ன மாதிரி உணவு எடுக்கணும் ஃபேட்டி லிவர் வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கொழுப்பு சம்மந்தப்பட்ட உணவுகள். அதாவது நான்வெஜ் எல்லாம் இப்போ ரெகுலராகவே எடுக்கிறீங்க, அப்படிலாம் எடுக்கக்கூடாது. வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நான்வெஜ் எடுத்துக்கலாம். இன்றைக்கெல்லாம் ஃபிசிக்கல் ஒர்க்கு எல்லாத்துக்குமே கம்மி. ஸோ நீங்கள் நான்வெஜ் எடுக்கும்போது கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் நிறைய கொழுப்பு இருக்கிற மாதிரி எடுக்காதீங்க. ரெட் மீட் அவாய்ட் பண்ணி ஃபிஷ் நிறைய எடுத்துக்கலாம், மீன் நிறைய எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ரெட் மீட் வீக்லி ட்வைஸ் ஆர் ஒன்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சீட்டோஸு, லேஸு, குர்குரே, ஃபேண்டா மிராண்டா, பெப்சி கோக்கு, சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு, தட்டு வடை செட்டு, பானிபூரி, புரோட்டா குழம்பு, எக் ரைஸு, ஃப்ரைட் ரைஸு, முட்டை பப்ஸு, நூடுல்ஸு, கேக்கு, ஐஸ்கிரீமு இவ்வளவும் எடுக்கும்போது 1 நாள் 2 நாள் எடுத்தால் நமக்கு பாதிப்பு இல்லை. இதை நீங்கள் ரெகுலராக எடுக்கும்போது கண்டிப்பாக இன்ஜூரியஸ் டு லிவர் பாதிக்கும். அன்னைக்கெல்லாம் 90 வயசு வரைக்கும் குடித்தவங்களுக்கு மட்டும்தான் கல்லீரல் பாதிப்பு வந்தது. இன்றைக்கி 18 வயசு பையனுக்கும் கல்லீரல் பாதிப்பு, 6 வயசு குழந்தைக்கும் கல்லீரல் பாதிப்பு. அந்த அளவுக்கு ஜங்க் ஃபுட் உள்ளே போயிட்டுருக்கு. தயவு செஞ்சு நம்ம குழந்தைங்கள நீங்கள் சேஃப்டி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி உணவு வகைகளை அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது நீங்கள் லேட் நைட்டு தூங்க போகிறதும் ஒன் ஆஃப் த ரீசன். 9 மணிக்கு கண்டிப்பாக நீங்கள் தூங்க போயிடணும், சரிங்களா? அட்லீஸ்ட் 10 மணிக்காவது தூங்க போகணும். 8 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தூங்குனீங்கன்னா உங்களுக்கு ஃபேட்டி லிவர்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் தப்பிக்கலாம். ஒரு நாளைக்கு ஃபேட்டி லிவர் வந்துருச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 டம்ளர் சுடு தண்ணி நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. எதனால ஃபேட்டி லிவர் வருது அப்படின்னா, லேட் நைட் தூக்கம், லேட் நைட் ஃபுட்டு. 7 மணி 8 மணிக்கு மேலே எந்த உணவுமே எடுத்துக்காதீங்க. எடுக்கிற உணவு கண்டிப்பாக ஃபேட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த பரோட்டாஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். அதில் இருக்கிற அந்த அலாசரின் தான் நமக்கு இன்றைக்கி சுகர் வர்றதுக்கு மிகப்பெரிய ரீசனாக இருக்குது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் தூங்குங்க. தூங்குனீங்கன்னாவே நீங்கள் தப்பிச்சுக்கலாம் நிறைய ப்ராப்ளத்துலேருந்து. இப்போ நீங்கள் இந்த ஃபேட்டி லிவருக்கு என்ன மாதிரி உணவு எடுத்தால் நாங்கள் அதிலருந்து ரிலீவ் ஆகலாம், தப்பிச்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 3 டம்ளர் சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இட்லி தோசையை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்போவுமே இட்லி தோசை அதை விட்டுருங்க. அந்த கருப்பு உளுந்து சேர்த்தி கம்பு, அதுக்கப்புறம் ராகி, வரகு, தெனை, சாமை இதில் நீங்கள் இட்லி தோசை செஞ்சு கொடுங்க. ஒரு நாளைக்கு 3 விதமான மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வரகு, சாமை, தெனை இது 3யும் ரெடி பண்ணி ஒரே மாதிரி உணவு கொடுக்க வேண்டாம். அதில் நிறைய வெங்காயம் அரிஞ்சு போட்டு நீங்கள் ஊத்தாப்பம் மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி உணவாக கொடுக்கும்போது ஃபேட்டி லிவர்லேருந்து தப்பிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய ஃபைப்ரின் அப்படின்னா என்னென்னா, ஃபைப்ரின் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த சிறுதானிய உணவு கூட காய்கறிகள், கீரைகள், பழங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நார்ச்சத்துள்ள உணவு தினமுமே ஒவ்வொன்று குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்துங்க. ஈவினிங் ஆனால் இந்த சில்லி சிக்கனு,
முட்டை பப்ஸு இந்த மாரி குடுக்கறத அவாய்ட் பண்ணீங்கன்னாவே ஃபேட்டி லிவர் வராது. எல்லா உணவையும் வீட்ல இருந்தே தயாரிச்சு குடுக்கறதுக்கு பழக்குங்க, பழகி குடுங்க. அதுக்கப்புறம் அதிகமான இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க, நைட்ல லேட்டா தூங்குறவங்க, முடிஞ்ச வரைக்கும் ஒரு 11 மணி, ஒரு 10 மணிக்காவது தூங்க ட்ரை பண்ணுங்க. ஐடி செக்டார்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு தான் இன்னைக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபேட்டி லிவரு, நெஞ்செரிச்சல் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேட்டி லிவரோட சிம்ப்டம்ஸ் என்னங்கிறத நீங்களே ஐடென்டிஃபை பண்ணலாம். என்ன எப்படி அத கண்டுபிடிக்கிறதுன்னா, கண்டிப்பா நைட்ல தூக்கமே வராது. 1 நைட்டு 12 மணிக்கு மேல தான் தூக்கம் வரும். தூங்கிட்டோம்னா காலையில 10 மணி வரைக்கும் அடிச்சு போட்ட மாரி எந்திரிக்க முடியாது. 2வது எப்பவுமே முட்டி வலி இருக்கும். கடுன்னு முட்டி கால் வலிக்கும். அதுக்கப்புறம் கெண்டைக்கால் கொரக்குழி புடிச்சுக்கும். பாத எரிச்சல் குடுக்கும். இதெல்லாம் ஃபேட்டி லிவர்ல ஒன் ஆஃப் த ரீசன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேட்டி லிவர் ஐடென்டிஃபை பண்றது பண்ணிட்டீங்களா? ஹெட்டேக்கு, தலைவலி, கழுத்து புடனி வலி இந்த மாதிரிலாம் வரும். இல்ல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா எனக்கு ஃபேட்டி லிவர்ன்னு டாக்டர் சொல்லிட்டாரு அப்டின்னா, அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இல்லாம நீங்க நல்லா தூங்கி எந்திரிச்சீங்க அப்டின்னா, ஒரு 4 மாசத்துல இந்த ஃபேட்டி லிவர எடுத்தரலாம். லேட் நைட் தூக்கம் மட்டுமே இவ்வளவுக்கும் காரணம். முடிஞ்ச வரைக்கும் ஜங்க் ஃபுட்ட அவாய்ட் பண்ணிக்கோங்க. எல்லா உணவும் வீட்டு உணவா எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாம இருங்க. கணவன் மனைவி ஆகட்டும், இல்ல நம்ம ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆகட்டும், முடிஞ்ச வரைக்கும் எதையும் நம்மனால மாத்தவே முடியாது. இது இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிறத கவலை இல்லாம வர்றத ஏத்துக்க பழகிக்கோங்க. ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா, கண்டிப்பா ஃபேட்டி லிவர், நெஞ்செரிச்சல், சுகர் இதெல்லாமே வரும். அமைதியா வாழ பழகுங்க. வர்றத ஏத்துக்கோங்க. கோவப்படாதீங்க. மூலிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொதிகை காடுகள்லேயும் கொண்டு வரும். அதுக்கப்புறம் கொல்லிமலை காடுகள்ல இருந்தும் கொண்டு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அடர்ந்த காட்டுக்குள்ள உள்ள போய் இன்டீரியரா பறிச்சு ஒரு சில மூலிகைகள் நமக்கு பௌர்ணமி நாள்ல மட்டும் தான் கிடைக்கும். மத்த நாள்ல அந்த மூலிகைகள்லாம் கிடைக்காது. அந்த மாதிரி தேடி ஒவ்வொன்னும் ரொம்ப ஆரோக்கியமா கொண்டுட்டு வந்து, நெறைய மந்திர உச்சாடனங்கள் பண்ணி தான் நாங்க இத வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி குடுக்குறோம். அந்த மந்திர உச்சாடனங்கள்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து இவ்ளோ பெரிய நோய், அதாவது ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய ஃபேட்டி லிவரு, லிவர் என்லார்ஜ்மென்ட், கல்லீரல் வீக்கம், மண்ணீரல் வீக்கம், அதுக்கப்புறம் சர்க்கரை வியாதிகள், இந்த மாரி உயிர்க்கொல்லி நோய்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பச்சிலை மூலிகைகள் குடுத்து தான் நாங்க க்யூர் பண்ணிட்டு வரோம். பச்சிலை மூலிகைகள் பார்த்தீங்கன்னா, இங்க லோக்கல்ல இருந்து வர்றவங்களுக்கும், கொஞ்சம் தூரம் அதர் ஸ்டேட்ல இருந்து வரவங்களுக்கும் 1 வீக்குக்கு மட்டும் தான் இது தாங்குங்க. இதில நாங்க எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் போடுறதில்ல. ஸோ நீங்க இத வந்து ஃப்ரிட்ஜில வச்சு தான் நீங்க சாப்பிட முடியும். 2 நாள் வெளியில 48 மணி நேரம் வெளியில வச்சு சாப்பிடலாங்க. இல்ல அதுக்கு மேல வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இத வந்து நாங்க பவுடர் ஃபார்மேட்ல குடுக்குறோம். காலையில 1 ஸ்பூன், நைட்டு 1 ஸ்பூன் இந்த மாரி ஆர்மி ஆஃபீசர்ஸ் அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வேணா இருந்து இத எடுத்துக்கலாம். அந்த மேக்ஸிமம் வெயில்ல அதிக அலைச்சல் இருக்கவங்க, இந்த போலீஸ்காரங்க வந்து அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸு, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல உணவு கிடையாது, நல்ல தூக்கம் கிடையாது, மன அமைதி கிடையாது. அவங்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா, காலையில 1 ஸ்பூன், நைட் 1 ஸ்பூன் எடுக்கும்போது, அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இல்லாம, மனச அமைதிப்படுத்தி, லிவர ஆக்டிவேட் பண்ணி, உங்களோட நோய்கள்ல இருந்து இது வந்து காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. 800 விதமான என்சைம்ஸ் வந்து கல்லீரல் சுரக்குது. அந்த 800 விதமான என்சைம்ஸையும் ஆக்டிவேட் பண்ண வேண்டியது லிவரோட வேலை. அந்த லிவர் ஒரு உறுப்பு வேலை செய்யல. அதுதான் நம்ம உடம்புல ராஜ உறுப்புன்னு சொல்லுவோம். அந்த ஒரு உறுப்பு வேலை செய்யல அப்படின்னா, ஒரு சிறு காயம் போதும் நம்மளோட உடம்புல இருந்து எல்லா ரத்தமும் வெளிய போய் அரெஸ்ட் பண்ணி இறந்து போறதுக்கு. நான் சொல்றது கல்லீரல் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். அந்த சிறு காயம் ஏற்பட்டுச்சுன்னா, ரத்தம் நெறைய மளமளன்னு வெளியில போகும். உடனே மூளை வந்து லிவருக்கு தான் ஆர்டர் போடும். அந்த இடத்துல நீ வந்து ரத்த உறைதலை ஏற்படுத்து அப்படின்னு. அந்த ஏற்படுத்தக்கூடிய சீரத்த உருவாக்குறது லிவர் தான். லிவர் ஃபேட்டி லிவரால சூழப்பட்டிருக்கு அப்படின்னா, லிவர்லேருந்து என்சைம்ஸ் போகாது. அப்ப அந்த ஒரு சிறு காயம் போதும், நம்ம உடம்புல இருந்து 5½ லிட்டர் ரத்தமும் வெளிய போறதுக்கு. லிவரோட முக்கியமான வேலை எது அப்படிங்கிறத இத வச்சு தெரிஞ்சுக்கலாம். அதனால கல்லீரல காப்பாத்தணும்னா, கண்டிப்பா 8 மணி நேரம் தூங்குங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாம இருங்க. வீட்டு உணவ எடுத்துக்கோங்க. கண்டிப்பா ஒரு வேளை உணவாவது குடும்பத்தோட பேசிக்கிட்டே டிவி பார்க்காம சாப்பிடுங்க. எந்த ஒரு உணவும் டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா, அளவு தெரியாம போயிடும். கண்டிப்பா வீட்ல எல்லாம் கீழ உட்காந்து சாப்பிடுங்க.
குடும்பத்தோட ஒரு வேளை உணவாவது எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட மூலிகைகள் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்டின்னா, மேக்ஸிமம் இங்க காலையில 6:30 மணிலேருந்து 9:30 3:30 மணி நேரம் தான் நாடி பார்த்து பச்சில குடுப்பேங்க. உங்களோட ப்ராப்ளம் என்னங்கிறத நீங்க எங்களுக்கு WhatsApp மூலியமா தகவல் அனுப்பிச்சு விட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த மூலிகை பொடிய நாங்க கொரியர் மூலமாவும் அனுப்பிச்சு விடுவோம். அது எப்படி சாப்பிடணும் அப்டி அதுக்கு என்ன மாரி பத்தியம் கண்டிப்பா எங்க மருந்துக்கு பத்தியங்கள் நெறையவே இருக்கு. பத்திய முறைகள்லாம் உங்களுக்கு நாங்க WhatsAppலயே குடுப்போம். அதுக்கு நோட்டீஸாவும் உங்களுக்கு குடுத்துருவோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் பேஸ்ல மட்டும் தான் இந்த மூலிகைகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எங்கள பார்க்க வரணும்னா, கண்டிப்பா அப்பாயின்ட்மென்ட் தாங்க. காலையில 3:30 மணி நேரம் இந்த வீட்ல மருந்து குடுப்பேங்க. அதுக்கப்புறம் பார்சல் தான். வெ கொரியர் பண்றது எல்லா ஊருக்குமே அனுப்புறேங்க. நீங்க எங்க வரதுனாலும் ஃபர்ஸ்ட்டு ஒரு அப்பாயின்ட்மென்ட் போட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம். என்னோட பேரு குமரேசன்ங்க நான் தாதகாப்பட்டியிலேருந்து வரேன் நானு. நான் ஃபேட்டி லிவர்ன்னு சொல்லிட்டு ஏற்கனவே டெஸ்ட்டு பண்ணேன் நானு. எனக்கு ஃபேட்டி லிவர்ங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனாக்கா யார்கிட்ட போறது, என்ன பார்க்கறது எனக்கு ரொம்ப கன்ஃப்யூஷனா இருந்தது. நான் டாக்டர்ட்ட வெளியில போனேன் நானு. அதுக்காக மெடிசின் எடுத்தேன். ஆனா அதுக்கு உண்டான எனக்கு க்யூர் எதுவுமே ஆகல. அதோட ப்ராப்ளம் எனக்கு அதிகமா தான் இருந்தது. இங்க பார்த்தீங்கன்னாக்கா, இங்க கோரிமேட்ல, இங்க கொல்லாப்பட்டியில இருக்கிற இவங்ககிட்ட நான் பார்த்தேங்க. அவங்க ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்தேன். ஃபேட்டி லிவர் 2ண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு உடல் ரொம்ப பாதிப்பு அதிகமா இருந்தது. உடனே என்னால சாப்பிட கூட முடியாது பார்த்தீங்கன்னா, நானும் பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு, கம்பு இது மாரி தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இவங்க உடனே மெடிசின் குடுத்தாங்க. குடுத்து நீங்க சாப்பிடுங்க அப்படின்னாங்க. ஆனா வீட்ல போய் சாப்பிட்டா என்னால சாப்பாடு சாப்பிட முடிஞ்சது என்னால பார்த்தீங்கன்னாக்கா, ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, முன்ன இருந்த நிலைமை கொஞ்சம் மாறிட்டே வந்தது. ஒரு 10 நாள்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு நல்ல மாற்றம் தெரிஞ்சது. இப்ப நான் 1 மந்த்துக்கு மேல மருந்து எடுத்துட்டு இருக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப பாடியில ஒரு 80%க்கு மேல க்யூர் ஆயிருச்சு எனக்கு 48 நாள் சாப்பிட சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 40 நாள் கம்ப்ளீட் ஆயிருக்குது. இன்னும் ஒரு 8 நாள் கழிச்சு ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க ஆனா என்னுடைய பாடி பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப நல்லா மாற்றம் இருக்கு. நல்லா நான் வேலை செய்யறேன். அந்த டயர்ட்னஸ், கால் வலி, உடம்பு வலி, கழுத்து வலி பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹார்ட் டக்குன்னு பாதிருச்சு எனக்கு. ஆனா இத சாப்பிட்ட படிப்படியா அதுலருந்து ரிலீஸ் ஆகி, இப்ப ஹார்ட் பாதிப்புலருந்து நான் ரிலீஃப் ஆயிட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத இருக்கு. இன்னும் ஒரு 8 நாள் கழிச்சு எனக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்தேன்னா, எனக்கு ஃபுல் க்யூர் ஆயிடுவேன். அந்த அளவுக்கு என்னோட பாடியோட மாற்றம் நல்லா இருக்குது. கரெக்ட்டா அந்த அட்ரஸ கரெக்ட்டா பார்த்து, ஃபோன் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் போட்டுட்டு வாங்க. இது 200 வருஷ மிக பழமையான சித்த வைத்தியசாலை. மெயின் ரோட்ல கிடையாதுங்க. ஊருக்குள்ளார இருக்கு. நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அப்பாயின்ட்மென்ட் போட்டுட்டு வாங்க. இந்த லோகம் லைவ் யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற மிக முக்கியமான சித்த வைத்தியம், ப்ளஸ் உணவு முறைகள் இந்த மாரி எடுத்து உங்களுக்காக போட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.